ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ், லாஸ்ட் 50 கொஸ்டின்ஸில் இருக்கிற ஜிகேஸ் வந்து பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் வந்து எவை வந்து சரி அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் வரதெல்லாம் பார்த்து வச்சுங்க. வேலைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, விசையின்றி இடப்பயிற்சி வந்து வேலைங்கிறது கரெக்டு. திறன்னா வேலை டிவைட் பை காலம்ங்கிறதும் கரெக்டு. முடுக்கம் வந்து திசைவேகம் பை காலம் தான் வந்து முடுக்கம் அப்படிம்பாங்க. ஸோ வேலை, திறன், முடுக்கம் இது மூணுக்கான ஃபார்முலா வந்து கரெக்டு. இதில் வந்து 1, 2, 4 வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. விமான இறக்கையின் கீழ்பரப்பு வந்து சமமாகவும் மேற்பரப்பு வந்து வளைவாகவும் இருப்பது வந்து ஏன் அப்படிங்கிறாங்க. மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை வந்து ஒரு மேலெலும்ப செய்கிறதுக்காகத்தான் அந்த இறக்கையின் கீழ்பரப்பு வந்து சமமாகவும் மேற்பரப்பு வந்து வளைவாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை வந்து மேலெலும்ப செய்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. இங்கிட்ட வந்து என்ன அறிவியல் அறிஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிட்ட வந்து என்ன அவர்களின் பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சர் சி வி ராமனோட பங்களிப்பு எது அப்படின்னா மீழ்ச்சியற்ற ஒளிச்சிதறல் அப்படிங்கிறாங்க. ஜேசி போஸ் அப்படின்னா வந்து மிக குறுகிய ரேடியோ அலைகள் தான் அவங்களோட பங்களிப்பு அப்படின்னு. எம்என் சாஹா வந்துன்னா வெப்ப அயனியாக்கல். எஸ்என் போஸ் வந்து குவாண்டம் புள்ளியியல் அப்படிங்கிறாங்க. திருப்பி ஒரு இடம் பார்த்தீங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சர் சி வி ராமன் வந்து நோபல் பரிசு கூட வாங்கியிருப்பாங்க. அவங்களோட கண்டுபிடிப்பு தினம்தான் 1928 பிப்ரவரி 28 கூட அறிவியல் தினமாக வந்து கொண்டாடுறோம். சி வி ராமன் வந்து மீழ்ச்சியற்ற ஒளிச்சிதறல், ஜேசி போஸ் வந்து மிக குறுகிய ரேடியோ அலைகள், எம்என் சாஹா வெப்ப அயனியாக்கல், எஸ்என் போஸ் வந்து குவாண்டம் புள்ளியியல். பின்வருவனவற்றில் கார்பனின் புறவேற்றுமை வடிவம் அல்லாதது எது அப்படிங்கிறாங்க. பியூட்டேன். இது வந்து புறவேற்றுமையோட தோற்றம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இல்லாதது வந்து தெரியும். வைரம், புல்லரின், கிராஃபைட்லாம் வந்து கார்பனின் வந்து புறவேற்றுமை வடிவம், பியூட்டேன் வந்து கிடையாது. வரிசை 1 வரிசை 2 பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லி அப்படின்னா வந்துன்னா பைரத் ரென்ஸ் அப்படிங்கிறாங்க. 2ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லி அப்படின்னா ஆர்கனோபாஸ்பேட்ஸ். 3ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லின்னா வந்து ஃபெரோமோன்ஸ். 4ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லி வந்து ஜூவனைல் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பார்த்துங்க, முதல் தலைமுறை அப்படின்னா பைரத் ரென்ஸ், 2ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லி வந்து ஆர்கனோபாஸ்பேட்ஸ், 3ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லி வந்து பெரோமோன்ஸ், 4ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லி வந்து ஜூவைனல் ஹார்மோன்ஸ். விளக்கெண்ணெய் வந்து என்ன அப்படின்னா ரெசினஸ் கம்யூனிஸ் அப்படிங்கிறாங்க. அதோட வந்து அறிவியல் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. விளக்கெண்ணெய் வந்து ரெசினஸ் கம்யூனிஸ். நல்லெண்ணெய் அப்படின்னா ஜியாமம் இண்டிகம். வேப்பெண்ணெய் வந்து அசாடிரெக்டா இண்டிகா அப்படிங்கிறாங்க. கடலை எண்ணெய் வந்து அராக்கிஸ் ஹைபோஜியா. விளக்கெண்ணெய்னா ரெசினஸ் கம்யூனிஸ், நல்லெண்ணெய்னா சிசாமம் இண்டிகம், வேப்பெண்ணெய் வந்து அசாடிரெக்டா இண்டிகா, கடலை எண்ணெய் வந்து அராக்கிஸ் ஹைபோஜியா. திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது எக்ஸ் குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்துக்கு வந்து உதாரணம் அப்படிங்கிறாங்க. நிறக்குருடு தான் வந்து எக்ஸ் குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்துக்கு வந்து உதாரணம். தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. ஹன்சன்ஸ் நோய். நம்ம இந்தியாவில் வந்து தொழுநோயே இல்லாமல் வந்து முற்றிலும் வந்து ஒழித்துட்டாங்க. தொழுநோயின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா வந்து ஹன்சன்ஸ் நோய் தான் தொழுநோய். 2015 குடியல் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்ற பார்வையற்றவர் யார் அப்படின்னா ஃபெனோ ஜஃபைன். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் அதிக தரவுகளை வந்து சேமிக்க வல்லது எது அப்படின்னா டிவிடி. எஜ்னாவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. என்ஹான்ஸ் டேட்டா ஃபார் ஜிஎஸ்எம் எவாலுவேஷன். த பாஸ்ட் பிஃபோர் அஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ரோமிலா தாப்பர். இது மாதிரி ஒரு புக்கு கொடுத்துட்டு அதோட ஆத்தரும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து படிக்கணும். பெருமைக்குரிய தங்கமயில் தேசிய விருதை 2015 வென்ற இந்திய விமான நிலையம் எது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது மாதிரி ரிலேட்டடாக ஒரு அவார்டு வாங்கின விமான நிலையம் இது மாதிரி வந்தால் நீங்கள் வந்து அதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். மார்ச் 1, 2015 ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்குறேன். முப்தி முகமது சைத்.
கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதெல்லாம். இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட இருக்கிறது? தேனி மாவட்டம், தமிழ்நாடு. இதுதான் ஓல்டு கொஸ்டின் தான். சர்வதேச யோகா தினம் வந்து கடைபிடிக்கப்படும் நாள் என்ன அப்படின்னா வந்து ஜூன் 21ஆம் நாள் தான் கடைபிடிக்க போகிறாங்க. ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க 2014. யார் மோடி அவர்கள் வந்து இதை வந்து முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க, யோகா தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு. அதனால் ஐநா சபையிலையும் தீர்மானம்லாம் நிறைவேற்றியிருப்பாங்க. நமக்கு நடைமுறைக்கு வந்தது இப்போ சர்வதேச யோகா தினம் வந்து 2015 ஜூன் 21லேருந்து சர்வதேச யோகா தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 2015லேருந்து. இதுவும் பார்த்து வச்சுங்க. மே மாதம் 2015 இந்தியா எந்த நாட்டுடனான எல்லை பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டது அப்படிங்கிறாங்க? வங்காளதேசம். நம்ம இந்தியா வந்து அதிகமாக வந்து நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது வந்து வங்காளதேசத்தோட தான் அதிகமாக பகிர்ந்துக்கும். 4156 கிலோமீட்டர் வரும். இதே வந்து குறைவான எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறது வந்து ஆப்கானிஸ்தானோட வரும். 106 கிலோமீட்டர் தான் வந்து அதோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கும். நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக வந்து எந்த நாட்டோட எல்லையை பகிர்ந்துக்குதுன்னா வங்காளதேசம் வரும். குறைவாக அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தான் வரும். இந்தியாவின் 66வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார் அப்படிங்கிறாங்க? பராக் ஒபாமா. இப்போ வந்து என்னென்னா 75வது குடியரசு தின விழா வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து என்ன இமானுவேல் மேக்ரன் தான் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருப்பாங்க. ஸோ இது மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து பிரான்ஸ் நாடு. ஏன்னா கேள்விகள் வந்து அது மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது வந்து 50 நிமிடம் வந்து தாமதமாக தோன்றும் அப்படிங்கும். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது வந்து 50 நிமிடம் தாமதமாக. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் எங்கே அப்படின்னா வந்து வெப்ப பாலைவனங்கள் அப்படிங்கிறாங்க. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம் வெப்ப பாலைவனங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி வந்து என்னென்னா 555 மக்கள் சதுர கிலோமீட்டருக்கு சொல்கிறாங்க. இதே வந்து இந்தியாவுக்கு வந்து 382 வரும். தமிழ்நாடுனா 555 மக்கள் சதுர கிலோமீட்டருக்கு. இதே வந்து இந்தியாவுக்குனா வந்து 382 வரும். நோட் பண்ணிக்க. கிரீன்விச் தீர்க்க ரேகையில் மதியம் 1 மணி உள்ள போது இந்திய மத்திய தீர்க்க ரேகையின் தள நேரம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து 5.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து 1 + வந்து 5.5 நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். அதுதான் 6:30 நிமிடம் வந்து சொல்கிறாங்க, பிஎம் சொல்கிறாங்க. ஸோ கிரீன்விச் தீர்க்க ரேகையில் மதியம் 1 மணியாக உள்ள போது இந்திய மத்திய தீர்க்க ரேகையின் தள நேரம்னா கொடுக்கப்பட்ட மணிலேருந்து 5 மணி 30 நிமிடத்தை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே. இவரோட பேரில் தான் இப்போ வந்து அவங்க சினிமா துறையிலேருந்து சிறந்த விளங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னா வந்து திரு தாதா சாஹிப் பால்கே. ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா வந்து சிலாபத்ரா தான். ஆக்சுவலி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து குமாரகுப்தர் தான் வந்து நிறுவியிருப்பாங்க. குப்த வம்சத்தில் அவரோட பட்டப்பெயர் கூட சக்கராத்தியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மகாவிகாரான் கூட நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து சொல்லுவாங்க. ஹர்ஷரோட காலத்தில் வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கும் நாலந்தா பல்கலைக்கழகம். அந்த டயத்தில் வந்து யார் தலைமை வகித்ததுங்கிறதா நமக்கான கேள்வி. சிலாபத்ரா. தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் வந்து பிரதாப முதலியார் சரிதம். இது மாதிரி முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாவே அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான கேள்விகளை தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. முதல் பெண் தலைவர் யார், அது மாதிரி தான் கேட்பாங்க. முதல் புதினம், முதல் சிறுகதை, முதல் கட்டுரை தொகுப்பு, இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்பாங்க. தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் வந்து பிரதாப முதலியார் சரிதம். நோபல் பரிசு பெற்ற ஆசியாவை சார்ந்த முதல் பொருளாதார நிபுணரின் பெயரை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் வந்து எப்போ வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாங்கன்னா 1998 வாங்கியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு விதி 360 வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து நிதி நெருக்கடியை தான் வந்து 360 வந்து குறிப்பிடுது. இந்திய பாராளுமன்ற 24வது சட்ட சீர்திருத்தத்திற்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு எது அப்படின்னாங்க? கோலக்நாத் வழக்கு. இந்த மாதிரியான வழக்குகள் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் வந்து இயரையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான கேள்வி எங்கன்னா சொல்லியிருக்காங்க 24வது சட்ட சீர்திருத்தத்துக்கு காரணகர்த்தாவாக
அமைந்த வழக்கு வந்து கோலக்நாத் வழக்கு. இந்த உயர்நீதிமன்றங்கள்லாம் ரொம்ப பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன, சென்னை, மும்பை, கல்கட்டாவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் நிறுவியிருப்பாங்க 1862 ஜூன் 26ங்கிறது புக்கு கண்டென்ட். அந்த 1862 மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். அலகாபாத் வந்து 1966 வரும். நமக்கு வந்து என்ன, மும்பை, கல்கட்டா, சென்னை இது மூணுமே வந்து பழங்கால உயர்நீதிமன்றம் 1862 ஜூன் 26. இப்போ வந்து நம்ம மெட்ராஸ் டிக்கு வந்து 1862 பார்த்துக்குங்க. D1 எங்கே இருக்குது, 2 இடத்துல வந்து இருக்குது. இதோட வந்து இன்னொன்று கர்நாடகா வந்து 1884 வரும். சி எங்கே 2 இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. டெல்லி வந்து என்ன 1966, அலகாபாத் வந்து 1896 வருது. ஸோ அலகாபாத் வந்து 1896, டெல்லி வந்து 1966, கர்நாடகா 1884, மெட்ராஸ் 1862. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உயர்நீதிமன்றங்கள் ப்ளஸ் இயர் வந்து கேட்குறாங்க. அலகாபாத் வந்து 1896, டெல்லி 1966, கர்நாடகா 1884, மெட்ராஸ் 1862. இதெல்லாம் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. நம்ம மெட்ராஸுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து மேற்கு வங்கம் வைக்கலாம், இல்லைன்னா மும்பை வைக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்தியாவின் 13வது ஜனாதிபதி யார் அப்படிங்கிறாங்க. KR நாராயணன் அவர்கள் தான் வந்து 13வது ஜனாதிபதி. இது வந்து ஆப்ஷன் வந்து ராங்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் வந்து ஒன்று அல்ல அப்படிங்கிறாங்க. மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் வந்து நடத்துறது அது கிடையாது. பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் வந்து ஒன்று அல்ல. இது கரெக்டு தான். ஆளுநருக்கான தேர்தல், அலுவலகத்துக்கான தேர்தல்லாம் அவங்களோட ரோல் கிடையாது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தல் நடத்துறது அவங்களோட வேலை தான். பாராளுமன்றத்துக்கான தேர்தல், மாநில மன்றங்களுக்கான தேர்தல்கள் இதெல்லாம் வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தோட பணிகள் தான். நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்துன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் உள்ளாட்சி தேர்தலுக்கு. ஸோ வந்து மாநில ஆளுநர் அலுவலகத்துக்கான தேர்தல்லாம் வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தோட பணிகள் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. தேர்தல் ஆணையம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆர்டிகல் 324 to 29 வரும். வயது வந்தோர் வாக்குரிமைங்கிற ஆர்டிகல் வந்து அந்த 324 to 29 வந்து 326 தான் வயது வந்தோர் வாக்குரிமை. பகுதி வந்து 15 தான் வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தமானது இருக்கும். உலகில் பின்வருவனவற்றில் மிகப்பெரிய சேவை தொழில் எது அப்படிங்கிறாங்க. சுற்றுலா தான். கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்புடன் தொடர்புடையது? ஸ்வர்ண ஜெயந்தி, கிராம் ஸ்வரோஜ்கார் யோஜனா. இது வந்து இளைஞர்களுக்கான வந்து வேலை பயிற்சி சம்பந்தமான திட்டம். இது ஸ்வர்ண ஜெயந்தி, கிராம் ஸ்வரோஜ்கர் திட்டம் தான் வந்து வேலைவாய்ப்பு அதிகரிப்புடன் தொடர்புடையது. வேலை சம்பந்தமான பயிற்சி கொடுப்பதற்கான திட்டம் இதெல்லாம். அட்டவணை அதோட நோக்கம், குழு நோக்கம் சொல்லியிருக்காங்க. தத் குழு வந்து தொழிற்சாலை வந்து அனுமதி, வாஞ்ச் குழு வந்து நேர்முக வரி, ராஜமன்னார் குழு வந்து மத்திய மாநில அரசுகள் உறவுகள், ரங்கராஜன் குழு வந்து முதலை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறாங்க. தத் குழுனா தொழிற்சாலைக்கான அனுமதி, வாஞ்ச் குழுனா நேர்முக வரி, ராஜமன்னார்னா திருப்பி கேட்பாங்க பார்த்துக்கங்க. மத்திய மாநில அரசுகள், ரங்கராஜன் குழு வந்து முதலை திரும்ப பெறுதல். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. எந்த இயர்னா 1939 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன காங்கிரஸ் கட்சி தலைவராக தான் அந்த இயரில் இருந்திருப்பாங்க. பட் வந்து காந்திக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக காங்கிரஸை விட்டு வெளில வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து உருவாக்கியிருப்பாங்க. இயர் வந்து 1939. கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீரச் செயல் புரிந்தவர் யார் அப்படிங்கிறாங்க. பார்த்தலோமியா டயஸ்.
நமக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கடல்வழி பயணத்தை கண்டுபிடிச்சவங்களே போர்ச்சுகீசியர் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வாஸ்கோட காமா வருவாங்க. அடுத்து பார்த்தலோமியோ டயஸ்லாம் வந்து வருவாங்க. அதான் சொல்கிறாங்க, கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்த்துகீசிய தீரச் செயல் புரிந்தவன் யார் அப்படின்னா வந்து பார்த்தலோமியோ டயஸ் தான். ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் அப்படின்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி அப்படிதான். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் கூட தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கான கேள்வி என்ன, ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் அப்படின்னா வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருடமிருந்து விவரங்களை சேகரிப்பதற்கு வந்து பெயர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, முழு கணிப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருடமிருந்து விவரங்களை சேகரிக்கும் பெயர் வந்து முழு கணிப்பு. உங்களுக்கு இதில் புரிஞ்சுக்க முடியலன்னா ஆப்ஷன் இங்கிலீஷில் பார்த்துட்டு டிக் அடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.